ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்து நம்ம கதிர் இருக்காரு, ட்ராவல்ஸில் உட்காந்துருக்கு. அந்த டைம் பார்த்து பழனி அங்கே போகிறாரு. எங்கப்பா ராஜுன்னு சொல்லி கேட்க, வீட்டுக்கு அனுப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படிப்பா போகுது வேலைன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கேன். நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் இங்கே வந்துருங்க மாமான்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாதேன்னு சொல்கிறாங்க. ஒரு வாரத்தில் கற்றுக்கலான்னு சொல்ல யோசிக்கிறாராமா. அவர் விளையாட்டாக யோசிக்கிறாருன்னு இவர் நினைக்கிறாரு. அவர் எப்படியாவது பாண்டியன்ட்டு இருந்து தப்பிச்சா போதும்னு நினைக்கிறாரு. அது என்னைக்கு புரிய போதோ தெரியல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. பாட்டியோட ஆசை என்னதான் அப்படின்னு சொல்லி கேட்க, 2 ஆசை சொல்கிறாங்க பிறந்த நாளுக்கு. என்ன ஆசைன்னு தானே கேட்குறீங்க? இடுப்புக்கு ஒட்டியானலாம் நீ வாங்கி கொடுன்னு சொல்ல, அதுக்கு என்கிட்ட எங்கே காசு இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சவர். அதுக்கப்புறம் சொல்கிறாருங்க, அதாவது எங்கள் அம்மாவுக்கு அக்கா வீட்டோடு சேர்த்து எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை. 2வது ஆசை எங்கள் அப்பா கூட ஃபோட்டோ எடுக்கணுமா. ஃபஸ்ட் ஆசை கூட நிறைவேறதுக்கான சான்சஸ் இருக்குது மேபின்னு சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஆசை நிறைவேறுமான்னு செத்து போன எங்கள் அப்பா எப்படி செலுத்துட்டு வர்றதுன்னு அவங்களே ரியாக்ஷன் ஒரு வேற மாதிரி விடுறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. வீட்டுக்கு வந்து நம்ம கதிரி இந்த விஷயத்தை ராஜுக்கிட்ட சொல்ல, ராஜு வந்துட்டு இதான் எனக்கு எப்பயே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு எங்கள் அப்பத்தாவை கூட்டிகிட்டு வந்து நான் எப்படியோ பார்க்க வச்சேன்ல, அதே மாதிரி நான் ஃபோட்டோ எடுக்கவும் வைப்பேன் அப்படின்றாரு. அப்படியே காதல் மலருதாமா இவங்களுக்கு. டே அப்பா, கதை ஆரம்பித்ததே உங்களை வச்சு தான்டா, கதை முடிக்கிறதும் உங்களை வச்சு தான் முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, முடிக்கிறப்ப தான் சேருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனா வெயிட் பண்ணி கடுப்பாயிட்டாங்கங்க. நம்ம செந்திலுக்கு ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கவே இல்லை. இந்தா வரேன்னு சொல்லிட்டு 2 மணிக்கு வராருங்க. பாவமாக இருக்குது நம்ம மீனாவை நினச்சி. சாப்பிடல, மீனாவை பற்றி எந்த கவலையும் இல்லை. இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ இந்த பழக்கத்துக்காகவே நீ தனியாக வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. நான் காலையில் பேசிக்கிறேன்னு சொல்ல, காலையில் என்னத்தை பேச போறேன்னு கண்ணா அப்படின்னான்னு சண்டை நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.